செக்கானும் மாக்கானும். மாக்கான் எங்கடா போட? நீ இல்லாமல் ஒரு இதுவும் செய்தியும் கிடைக்கவே இல்லைடா. நாட்டில் என்னடா நடக்குது? ஏதாவது செய்தியை கலெக்ட் பண்ணிட்டு வந்தியா? அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமா? ஓகே சார். எஸ் சார், நிறைய நியூஸ் இருக்குங்க சார். சொல்கிறேன் சார், கேளுங்க சார். என்னடா எதுக்கு அடுத்தாலும் சார் சார் போட்டு பேசுகிற? ஏதோ சூச்சமாக சொல்கிற மாதிரி தெரியுது. டேய், கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறா. எதுக்குடா சார் சாருங்கிற? Surprise! அண்ணே, தமிழ்நாட்டில் இருக்க மத்திய தேர்தல் ஆணையம் புதுசாக ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து, ஒன்றும் இல்லைப்பா, 2 அப்ளிகேஷன் கொடுத்து மக்கள்கிட்ட ஃபுல்லாக பண்ணி ஏதோ தேர்தல் சீர்திருத்தமானு கொண்டு வந்தாங்களே, அந்த அப்ளிகேஷனுக்கு பேர் தான் எஸ்ஐஆர். அதனாலலாம் நான் சார் சார்னு ஒவ்வொன்றுக்காக கூப்பிட்டேன். புரியுதா? ஓஹோ, அதை தான் சூட்சமாக சொன்னியா? ஆமாண்டா, இந்த மத்திய தேர்தல் ஆணையத்துக்கு வேறு வேலையே இல்லையா? மக்களை குழப்பறதுக்காகவே புதுசாக உட்காந்து யோசிப்பாளுங்களோ? ஆமாண்ணே, நம்ம மக்களை நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே அரசு எந்த அரசு? ஏழை தாயின் திருமகன் அரசு. ஆமாம், எலெக்ஷன் ஒரு 4 மாதம் 5 மாதம் வரும்போது அதுக்குள்ளே ஏதோ குழப்பறதுக்காக இந்த குறிப்பிட்ட மாற்று இனத்தின் ஓட்டுகளை குறைப்பதற்காக திட்டமிட்டு கொண்டு வரப்பட்டது தான் எஸ்ஐஆர் பதிவேடு. என்ன சாருக்கு பேரை மாற்றி விட்டானுங்க, எஸ்ஐஆர். படித்தவனுங்களே குழம்புறானுங்க, படிக்காதவங்களாம் அந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபுல்லோ பண்ணுறது? 65 வயசுக்கு மேலே உள்ள எப்படி டேட்டா பர்த்து சான்றிதழெலாம் கொடுக்கறது? என்னென்னமோ கேள்வி கேட்குறாங்கண்ணே, ஒன்றுமே புரியல. போகிற போக்க பார்த்தா நம்மளெல்லாம் ஓட்டு போடாத ஆளாக மாற்றிடுவானுங்க போல இருக்கு. என்ன செய்யுதுன்னே தெரியலண்ணே. நீங்கள் தான் படிச்சிருக்கீங்களே, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லணே. அக்கா, தமிழகத்தில் இந்த மாற்றிடத்து ஓட்டுகளை குறைக்கிறதுக்காக நம்ம ஏழை தாயின் திருமக அரசு உட்காந்து யோசித்து இந்த எஸ்ஐஆர் படிவத்தை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னமோ கேட்குறாங்க, ஒன்றும் புரியல. ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்களாம், அதை நம்ம புள்ள பண்ணணுமா? இன்னொரு அப்ளிகேஷன் அந்த அதிகாரிகளே புள்ள பண்ணி பார்க்கலாம். ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. என்னென்னவோ கேள்வி கேட்குறாங்க, படித்தவங்களுக்கு ஒன்றும் புரியல. இதோட ஆபத்து என்னென்னா, அஸ்ஸாமில் நடந்த மாதிரி நடக்க போகுது. சரி, இதை புள்ள பண்ணி கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? திடீர்னு நீ இந்திய நாட்டுக்கு குடிமரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேங்க் அக்கௌண்ட்டு, ரேஷன் கார்டு, அப்புறம் எல்லாத்தையும் பிடிங்கிடுவானுங்க. அப்புறம் ரோலோ நலையணும். அப்புறம் தனியாக ஒரு கேம்ப்பு ஆரம்பித்து அது ஜெயிலில் மாதிரி அடைச்சிடுவானுங்க, அஸ்ஸாமில் அடைச்ச மாதிரி. அந்த மாதிரி சூழ்நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்குறதுக்கு கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் எஸ்ஐஆர் ஃபார்மு. என்னென்ன சொல்கிறீங்க? கேட்கும் போதே பயமாக இருக்க. அதனால் மக்களே இந்த ஃபார்மை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அது என்னென்ன தேவையோ அதற்கு கொடுப்பதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடியலையா, தெருவில் இறங்கி போராடுங்க, வேறு வேலையே இல்லை. அண்ணே, நடன சங்க தேர்தல் முடிஞ்சு வச்சு போல இருக்கு. தினேஷ் மாஸ்டர் ஜெயிச்சிருக்காரு போல இருக்கு. செய்தியை கேள்விப்பட்டீங்களா? டேய், நானும் கேள்விப்பட்டேன். ஆனால் எலெக்ஷன் பயங்கர டஃப்பாக நடந்திருக்குடா. ஆப்போசிட் பார்ட்டியும் செம்ம டஃப் கொடுத்துருக்காங்க. கல்யாண மாஸ்டரும் சூப்பராக டஃப் கொடுத்துருக்காரு. அவர் தோல்விகரமான வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஆனால் தினேஷ் மாஸ்டர் ஜெயித்த பிறகு என்ன சொல்லியிருக்காருன்னா, வாங்க எல்லாம் இனிமேல் ஒற்றுமையாக சேர்ந்து செயல்படுவோம், பழைய கசப்புகள்லாம் மறந்துடுவோம், மாற்றணி எதிரியெல்லாம் ஒன்றும் வேணாம், எல்லாம் ஓரணியாக சேர்ந்து நடன சங்கத்திற்கு என்ன செய்ய முடியுமோ அந்த நல்லதெல்லாம் செய்வோம், வாருங்கள் என்று கூப்பிட்டுருக்காரு. இந்த வாட்ஸ்அப் குரூப்புகள்லாம் கலைக்க சொல்லியிருக்காரு. நிறைய ஸ்கீம்லாம் வச்சுருக்காரு. அது செய்ய போகிறாரு. நான் செய்ய போகிறேன், எதாக இருந்தாலும் குறையாக இருந்தாலும் நேரடியாக வந்து சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் டீமு தலைவர் அதெல்லாம் பேசி டிஸ்கஸ் பண்ணி பழையபடி பிரச்சனையை உருவாக்காதீங்க, நேரடியாக வாங்க பேசி செய்வோம், நான் எல்லாத்துக்கும் தயார் அப்படி பேசியிருக்காரு. நல்ல ஒரு தலைவனுங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்காரு. அவர் மீது வீசப்பட்ட பழிகள் அத்தனையும்
துடைக்கப்பட்டிருக்கிறது அவரது வெற்றியால்.